ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கப்பெண்ணே. இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். புதுசாக கார்டன் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எல்லாருக்குமே வீட்டில் கீரை வளர்க்கணுன்னு ஆசை இருக்கும். ஆனால் இந்த கீரை வளர்க்குற பேக்கில் நம்ம ஆன்லைனில் காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. வீட்டில் இருக்கிற அரிசி பை இருந்தால் போதும், சிம்பிளாக நம்ம கீரையெல்லாம் வீட்டிலே வளர்த்துக்கலாம். அதுவும் விதை கூட தேவையில்லைங்க, கட்டிங்ஸ் மூலமாகவே நம்ம கீரைகளை வளர்க்கலாம். அது எப்படின்னு தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கீரை பேக் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 25 கிலோ அரிசி பை தாங்க எடுத்துக்கிறேன். ஒரு பையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 பேக் வந்து செய்யலாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு பேக்கை நான் எப்படி வந்து கீரை பேக் வந்து ரெடி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போது ஒரு அரிசி பை எடுத்துக்கோங்க. அரிசி பை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மைக்கா மாதிரி இருக்கணும். துணி பை மாதிரி வர அரிசி பை எடுக்காதீங்க, அது கிழிஞ்சிரும் சீக்கிரமாகவே. இது கொஞ்ச நாளைக்கு நம்மளுக்கு வரும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி மைக்கா மாதிரி இருக்கிற இந்த அரிசி பையை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரிசி பையை 2ஆக மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி 2ஆக நல்லா மடிச்சுட்டு ஈவனாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ இது 2ஆக கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த அரிசி பையை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பீஸில் நம்ம இப்போ ஒரு அரிசி பை எடுத்துகிட்டு எப்படி நம்ம இதில் கீரை பேக் வந்து ரெடி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு இப்போது அடிப்பாகம் நான் எடுத்துக்கிறேன். அடிப்பாகத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க அவங்களே. இப்போ அந்த ஸ்டிச் பண்ணியிருக்க அந்த அடிப்பாகம் இருக்கு இல்லைங்களா, அதை இந்த மாதிரி பண்ணி ஒரு ரப்பர் பேண்டோ இல்லைனா கயிறு போட்டு டைட்டாக கட்டிடுங்க. ரப்பர் பேண்டை விட கயிறு தாங்க நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. கயிறு போட்டு இதை நல்லா இந்த அடிப்பாகம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து கயிறு போட்டு டைட்டாக கட்டி விட்டுருங்க. ஏன்னா சில நேரங்களில் ரப்பர் பேண்ட் வந்து லூஸ் ஆகிடுது, இல்லைனா அருந்து கூட போயிடுது. ஆனால் இந்த மாதிரி கயிறு போட்டு கட்டுறதுனால நல்லா டைட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக கயிறை வந்து கட்டிக்கோங்க. நிறையெல்லாம் விட்டு கட்டணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு எடை விட்டுட்டு இந்த மாதிரி கட்டி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி கட்டிட்டு இந்த பேக்கை நம்ம உள்பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு திருப்பி காமிக்கிற பாருங்கள். அவ்வளோதாங்க, திருப்பியாச்சே. இப்போ பார்க்க உங்களுக்கு ஒரு ஷேப் வந்து கூட ஷேப்பில் கிடைக்கும். இப்போ இதில் அடிப்பாகத்தில் 2-3 ஹோல்ஸ் போட்டுக்கலாம். தண்ணி வடிகிறதுக்காக நான் 2-3 ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி என்னோடய பேக் வந்து கொஞ்சம் கிழிஞ்சு தான் போயிருக்கு. இருந்தாலும் 2-3 ஹோல்ஸ் நான் வந்து போட்டுக்கிறேன். தண்ணி நல்லா ட்ரெயின் ஆகணும் இல்லைங்களா, அதுக்காக. அவ்வளோதாங்க, கீரை பேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு பீஸ் இருக்குது இல்லைங்களா, மேலே கட் பண்ண பீஸு, அதையும் இந்த மாதிரி நல்லா வந்து மடிச்சுட்டு கயிறு போட்டு கட்டிடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமே ஓப்பனாக தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம ஒரு பக்கம் வந்து நல்லா கயிறு போட்டு டைட்டாக கட்டிட்டு முதல்ல செஞ்ச மாதிரி இதை வந்து உள்பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு கிழிஞ்ச மாதிரி தெரியாது. நல்லா உள்பக்கமாக இந்த மாதிரி கயிறு போட்டு கட்டிட்டு திருப்பிட்டுருங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு அழகாக கூட மாதிரி நீங்கள் அந்த ஷேப்பை வந்து நல்லா மடித்து விட்டிங்கனாலே உங்களுக்கு கூட ஷேப் கிடச்சிரும். இப்போ நான் உங்களுக்கு மடித்து காமிக்கிற பாருங்கள். நமக்கு வந்து இந்த கீரை பேக் ரொம்ப ஹைட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா நம்ம கீரை வந்து ஓரளவுக்கு சின்ன சைஸ் பேக்லேயே நம்ம கீரை வந்து வளர்க்கலாம். ஏன்னா விதை போட்டு வளர்த்தாலும் சரி, கட்டிங்ஸில் நீங்கள் வளர்த்தாலும் சரி, ஹைட் வந்து கம்மியாக இருந்தாலே போதும். நம்ம ஆன்லைனில் வாங்குகிற பேக்கும் இந்த அளவுக்கு சைஸ் தாங்க இருக்குது ஹைட்டு. அதனால நம்ம இந்த மாதிரி ஒரு பேக்லேயே வந்து 2 கீரை பேக் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பையில். ஸோ இப்போ இதை நல்லா கூட மாதிரி ஷேப்க்கு நீங்கள் மடித்து விட்டுருங்க. அதே மாதிரி இதுலேயும் வந்து தண்ணி வடிகிறதுக்காக 2-3 ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கீரை பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் உங்களுக்கு மண்ணெல்லாம் கொட்டிட்டு காமிக்கிற பாருங்கள். நீங்கள் ஆன்லைனில் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஷேப்பில் அழகான கீரை பேக் வந்து ஈஸியாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாங்க. ஒரு சிலர் வந்து அரிசி பை வந்து சீக்கிரம் போயிடும், மக்கிடும்னு சொல்வீங்க. ஆமாங்க, இருந்தாலும் நம்ம செலவே இல்லாமல் பண்ணுறப்போ கொஞ்ச நாளைக்கு வந்தால் கூட பரவாயில்லைங்க. நம்ம செலவே இல்லாமல் தானே பண்ணுறோம். ஸோ அதனால் இது ரொம்ப நாளைக்கு வரும்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு 6 மாதம் 1 வருஷம் வந்தால் கூட நமக்கு லாபம் தாங்க. ஸோ அதனால் அரிசி பையை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதில் உங்களுக்கு மண்ணெல்லாம் கொட்டிட்டு காமிக்கிற பாருங்கள். சூப்பராக உங்களுக்கு கீரை பேக் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோங்க. இப்போது கீரை விதையே இல்லாமல் நம்ம எப்படி கீரை வந்து வீட்டில் வளர்க்குறது அப்படின்ட்டு பார்க்கலாம். நம்ம சமையலுக்கு கீரை வாங்குவோம் இல்லைங்களா, எந்த கீரையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. அரைக்கீரை, சிறுகீரை, பருப்பு கீரை, தண்டு கீரை, எது நீங்கள் வாங்கினீங்கனாலும், பொன்னாங்கண்ணி கீரை, அந்த மாதிரி எந்த கீரை வாங்கினாலும் அந்த தண்டு பகுதியை நம்ம இந்த மாதிரி கீரையெல்லாம் எடுத்துகிட்டு வேஸ்ட்டாக தான் தூக்கி போட போகிறோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த மாதிரி நீங்கள் தண்டெல்லாம் சேகரித்து வச்சுட்டு அதை வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கில் மண் கொட்டி நட்டு பாருங்கள். சூப்பராக வளருங்க. இந்த மாதிரி கட்டிங்ஸ் வச்சு நம்ம கீரையை வீட்டிலே வளர்க்கலாம். ஸோ நீங்கள் எப்போ கீரை வாங்கினாலும் இந்த வேஸ்ட்டாக அந்த தண்டு பகுதியை தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி நட்டு வைங்க. ஏதாச்சும் ஒரு டப்பாலையோ இல்லை இந்த மாதிரி அரிசி பையிலையோ கூட நீங்கள் பேக் ரெடி பண்ணிவிட்டு
நட்டு வைக்கலாம். இப்போ நான் வந்து அதே மாதிரி தாங்க தண்டு வந்து நட்டு வைக்க போகிறேன். நான் என்னென்ன கீரை இப்போ எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, முளைக்கீரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை, இந்த 2 கீரையும் தான் நட்டு வைக்க போகிறேன். ஸோ இந்த முளைக்கீரை வந்து நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அந்த கீரை மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தேன். அதனால் அந்த தண்டு பகுதியை வேஸ்ட்டாக தூக்கி போட மனசு வரல. இந்த மாதிரி நட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி இப்போ நட்டு வைக்கிற பாருங்கள். இது வந்து வேரோடு தான் இருக்குது. இப்போ வேரோடவே நான் நட்டு வைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் மண்ணில் வந்து நட்டு வச்சிங்கனாலே அது ஒரு வாரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வளர ஆரம்பிச்சிரும். இதில் நான் மண் கலவைன்னு பார்த்தீங்கன்னா மண், அதுக்கப்புறம் மாட்டு சாணி உரம் இருக்குது இல்லைங்களா, அது 2த்தையும் ஈக்குவலாக தாங்க எடுத்திருக்கேன். மண் எவ்வளோ எடுக்கணும் அதே அளவுக்கு மாட்டு சாணி உரம் இருக்குது, எங்கள் வீட்டிலே இருக்குது. அந்த மாட்டு சாணியுடைய அந்த மக்கின மாட்டு சாணி உரம் நல்லா வந்து மண் மாதிரியாக ஆகிட்டுருக்கு. அதுவும் மக்கி போன உரம் இருக்குது. 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தாங்க நான் வந்து செடிங்களுக்கு எல்லாமே கொடுக்குறது. மற்றபடி நான் எதுவும் கொக்கோ பீட்டு அதெல்லாம் எதுவுமே போடுறதில்ல. வெறும் இந்த மண்ணும் இந்த மாட்டு சாண உரம் மட்டும்தான் நான் போடுறேன். இது 2த்தையும் ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டாலே சூப்பராக வளருதுங்க செடியெலாம். இப்போ முளைக்கீரை ஃபுல்லாக நட்டுட்டேங்க. அடுத்து இன்னொரு பேக் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து நான் பொன்னாங்கண்ணி கீரை தண்டு இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து வச்சுருக்கேன். அதை நட போகிறேன். இப்போ இந்த பொன்னாங்கண்ணி கீரை தண்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதையும் கட்டிங்ஸ்லேயே நம்ம சூப்பராக வளர்க்கலாங்க. இது சின்ன பீஸ் வச்சிங்கன்னா கூட சூப்பராக வளர்ந்துடும். இப்போ நான் வந்து மண்ணில் தண்ணி ஊற்றாமல் தான் நட்டுட்ருக்கேன். ஏன்னா அது இந்த மாதிரி நட்டுறப்போ ஈஸியாக நட்டுடலாம். தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டுட்டு நடுற மாதிரி இருக்கும். அதனால் நான் தண்ணிலாம் ஊற்றலை, நட்டுட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றலாம் அப்படின்ட்டு அப்படியே நடுறேன். ஈர மண்ணில் கூட நம்ம நடலாம். கொஞ்சம் ஹோல்ஸ் ஏதாச்சும் ஒரு கம்பியில் ஹோல்ஸ் மாதிரி நம்ம பல்ல எடுத்துகிட்டு நடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நடுறப்போ ஈஸியாக இருக்குது. இப்போ இந்த குச்சியை நான் ஃபுல்லாக நட்டுட்டு காமிக்கிற பாருங்கள். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் ஒரு 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா வந்து சேஞ்சஸ் தெரியும். நல்லா உங்களுக்கு அந்த துளிர்லாம் விட்டுருக்கும். 2-3 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு 2 நாள் கழிச்சும் வீடியோவில் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ பொன்னாங்கண்ணி கீரையும் நட்டுட்டேங்க. முளைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இந்த 2 கீரையும் எப்படி வளருதுன்னு பார்க்கலாம். தண்ணி மட்டும் தெளித்து விட்டுக்கலாம். தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் இதை வந்து டேரெக்ட் சன்லைட்டில் வைக்கக்கூடாதுங்க. ஏன்னா இப்போ வெயில் காலன்றதுனால பயங்கரமாக வெயில் காயுதுங்க. செடிங்கள்லாம் ரொம்ப வாடி போகுது. அதனால் நீங்கள் செடிங்களை வந்து இந்த மாதிரி தண்டு பகுதி எது நட்டு வச்சாலுமே நீங்கள் நேரடியாக சூரிய ஒளி படுற இடத்துல வைக்காதீங்க. கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல வச்சிங்கன்னா செடிங்க நல்லா துளுத்து வருங்க. நீங்கள் ஏதாச்சும் புதுசாக விதை போடுறீங்க அப்படின்னா கூட நல்ல வெயிலில் வச்சிங்கன்னா அது சீக்கிரம் வந்து முளைச்சி வராது. கொஞ்சம் நிழலில் வைங்க. ஏன்னா இந்த சம்மர் சீசனில் மட்டும் நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் நிழலில் வைக்கணுங்க. இப்போ பாருங்கள் 2 நாள் கழித்து நான் வீடியோ எடுத்தேன். பாருங்கள் துளிர் வந்திருக்கு. சூப்பராக புது புது இலைங்கள்லாம் வந்திருக்கு பாருங்கள் அந்த தண்டில். 1 வீக்கில் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வளர ஆரம்பிச்சிருங்க. இப்போ நான் 2 நாளில் எடுத்த வீடியோ இது. எல்லா தண்டுலேயுமே பாருங்கள் சூப்பராக இலை வந்து குட்டி குட்டியாக வர ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி பொன்னாங்கண்ணி கீரையிலும் வந்து லைட்டாக தண்டில் இலைங்க வர ஆரம்பிச்சிருக்குங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி காம்பு இருந்தாலே போதுங்க. அந்த கீரையுடைய தண்டு இருந்தாலே போதும். சூப்பராக நம்ம கீரையை வீட்டிலே வளர்க்கலாம். விதை போட்டு வளர்க்கணுன்னு அவசியமே இல்லைங்க. இந்த பொன்னாங்கண்ணி கீரையும் பாருங்கள் சூப்பராக துளிர் விட்டுருக்கு. ஸோ இனிமேல் நீங்களும் கீரை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி தண்டு எல்லாம் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி அரிசி பை வீட்டில் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் பேக் ரெடி பண்ணி இந்த தண்டுங்கள்லாம் நட்டு வைங்க. சூப்பராக கீரை நம்ம வீட்டிலே வளர்க்கலாம். இந்த பேக்கும் பார்த்தீங்கன்னா அரிசி பையில் ரெடி பண்ண பேக் தாங்க. இந்த கீரை பேக்கில் வந்து என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தனியா போட்டிருக்கேங்க, கொத்தமல்லி. இதோடைய அப்டேட்டை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்டு கீரையும் நான் வந்து இந்த மாதிரி கட்டிங்ஸில் வளர்த்துது தாங்க. இந்த மாதிரி அந்த தண்டை நட்டு வச்சாலே சூப்பராக உங்களுக்கு இலைலாம் வருங்க. இந்த மாதிரி நம்ம நட்டு வச்சுட்டு வெறும் இலையை மட்டும் கிள்ளிட்டு நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அந்த தண்டு வந்து நம்மளுக்கு கீரை கொடுத்துட்டே இருக்கும். அதே மாதிரி நான் பருப்பு கீரை தண்டில் ட்ரை பண்ணியிருக்கேன், அரைக்கீரை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக நம்ம கீரையை வளர்க்கலாம். ரொம்ப வெயிலில் மட்டும் வச்சிடாதீங்க, கொஞ்சம் நிழலான இடத்துல வச்சு வளங்க. அதே மாதிரி புதினா கூட நீங்கள் தண்டில் வச்சு வளர்க்கலாம். நம்ம வாங்கிட்டு வர புதினாவை அந்த இலையை மட்டும் கிள்ளிட்டு அந்த தண்டை நட்டு வச்சிங்கனாலே சூப்பராக புதினா வருங்க. இந்த பேக்கில் இருக்க புதினா பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கனால கொஞ்சம் காஞ்சி போதுங்க. இது வந்து பருப்பு கீரை. இதையும் நான் தண்டில் தான் வளர்த்தேன். சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள். விதை போட்டால் எப்படி வளருமோ அதே அளவுக்கு சூப்பராக வளருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இனிமேல் வீட்டில் கீரைகள்லாம் வளர்த்து நிறைய குழந்தைங்களுக்கு கீரைங்களை நிறைய கொடுங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த க்ரோ பேக் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.